அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறேன். எல்லா தாய்மார்களுக்கும் என்னுடைய அந்நிய தின வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நேரத்தில் நாம் ஜெபத்தோடு ஆரம்பிப்போமாக. அப்பா பிதாவே, அன்பான இயேசு ஆண்டவரே, இந்த அந்நிய தினத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு அன்னைமார்களை தொடுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வாதப்படுங்க. அவங்க வடிக்கிற கண்ணீர், கவலை, வேதனை, குழப்பம், சில வேலையில ஜெபம் ஆண்டவரே, அவையெல்லாம் நீங்க கண்ணோக்கி பார்த்து கொண்டு அவங்களோட ஜெபத்தை கேட்டு ஒரு அதிசயம் அற்புதமும் நம்ம ஒவ்வொரு வீட்டிலையும் செய்ய போவதாக. அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தை கையில் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே, எடுத்து வழி நடத்துங்க. இதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல மன்றாடி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். வாருங்கள், நாம் எல்லோரும் சேர்ந்து கைத்தட்டின வண்ணமாக முதல் பாடலை, அவர் எந்த சங்கீதமானவர் என்ற பாடலை பாடி நம் ஆண்டவரை அர்ப்பணிப்போமாக. சங்கீதமானவர்
நாம் இந்த நேரத்தில் ஆராதனை ஊடாக சங்கீதம் 119 வசனங்கள் 97 104 வரைக்கும் வாசிக்க இருக்கிறோம். திரும்பவும் சொல்கிறேன், சங்கீதம் 119 வசனங்கள் 97 104 வரைக்கும் வாசிக்க இருக்கிறோம். நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். நாம் எல்லாம் வேதத்தை திறந்த வண்ணமாக இந்த வசனங்களை வாசிப்போமாக. Oh, how I love your law. It is my meditation all the day. Your commandment makes me wiser than my enemies, for it is ever with me. I have more understanding than all my teachers, for your testimonies are my meditation. I understand more than the aged, for I keep your precepts. I hold back my feet from every evil way, in order to keep your word. I do not turn aside from your rules, for you have taught me. How sweet are your words to my taste, sweeter than honey to my mouth. Through your precepts I get understanding. Therefore I hate every false way. Amen, amen, amen. 119 104 வசனம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என் சற்றுக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாய் இருக்கிறீர். அவைகள் என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறது வழியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரும் அறிவு நலவனாய் இருக்கிறேன். உமது கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். உமது கட்டளைகளை உயர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். ஆமென். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல.
துதி செய்யத் தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடியச் செய்தீர். துதி செய்யத் தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடியச் செய்தீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. வாசலிலே அலங்கோல முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும் டாடி, உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. கரங்களை தட்டி நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபின் சேராபிங்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. உலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. கேருபின் சேராபிங்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. உலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பார்த்திட எல்லா புகழும் உமக்கு தானே. துதிகன மகிமைக்கு பார்த்திட எல்லா புகழும் உமக்கு தான். பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோகரா. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானமுமது சிங்காசனம் பூமியுந்தன் பாதப்படி. நாங்களுங்கள் தேவாலயம் நீர் தங்கும் தூய
ஸ்தலம், வானம் உமது சிங்காசனம், பூமியுந்தன் பாதப்படி. நாங்கள் உங்கள் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். சகலம் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்ல யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பம் இல்லை. பரலோகத்தில் உம்மை அல்ல யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பம் இல்லை. என்றும் உம்மோடு வாழ எம்மை உமக்காய் தேர்ந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ எம்மை உமக்காய் தேர்ந்தெடுத்தீர். நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டு. சேர்ந்து பாடுங்க. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டு. கரங்களை தட்டி. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஹல்லேலூயா. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. எல்லா நேரத்திலும் உம்மையே ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. நானும் என் வீட்டாரும் வென்றால் உம்மையே, உம்மையே, உம்மையே. ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பேன் இயேசுவை. ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதி
துதியோ ஆராதிப்பேன் இயேசுவை. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, கர்த்தராகிய இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமாண்டவரே, நான் உம்மை நேசிப்பேன், உம்மையை நேசிப்பேன், 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 நேசிப்பேன் இயேசுவை. நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவை. Yes, I have decided to follow Jesus. ஆண்டவரே, நான் உம்மையை பின்தொடர்வேன். என்னுடைய வாழ்க்கையின் எந்த கடினமான பாதையிலும் உம்மை விட்டு விலக மாட்டேன். ஆண்டவரே, மரணம் வரையிலும் உம்மையே பின்தொடர்வேன். உமக்காய் வாழுவேன், உம்மையே சேவிப்பேன். பின்தொடர்வேன் இயேசுவை. பின்தொடர்வேன், பின்தொடர்வேன், பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ, இன்றையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன் இயேசுவை. ஆமாண்டவரே, எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மையே ஆராதிக்கவும் உமக்காகவே வாழவும் உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, காத்துக்கொள்ளும், கிருபை தாரும், மரண பரியந்தம் உம்முடைய வருகை பரியந்தம் எங்களை வழிநடத்தும். ஆமென். Hallelujah. Happy Mother's Day. Happy Mother's Day. ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் அந்நிய தின வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். சிறு பிள்ளைகள் குடும்பமாக நீங்கள் உங்க தாயோடு கூட தகப்பனோடு கூட வீட்டில் கூட இருக்கீங்க. இந்த நாள் மிகவும் மன மகிழ்ச்சியை கொடுக்கிற நாள். இந்த நாள் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாள் ஒவ்வொரு தாய்மார்களையும் கர்த்தர் அவர் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் பிரசங்கத்துக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நம் யாரும் கண்களை முடியும் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பான தகப்பனே இயேசப்பா, இந்த நாளில் எங்களோடு கூட நீர் பேசும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்பா, எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஒவ்வொரு தாய்மார்களையும் பலப்படுத்தும், ஆசீர்வாதம் செய்யும். ஒவ்வொரு தாய்மார்கள் இருதயத்தை ஆழத்தை அறிந்திருக்கிற ஒரு நேர் அல்லவா ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே. இந்த நாளில் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஏற்ற அந்த உற்சாகமும் ஏற்ற அந்த வசனத்தையும் கொடுத்து இந்த பிள்ளைகளை பலப்படுத்தி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே கர்த்தர் உமக்காக உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு தாய்மார்களையும் பலப்படுத்துகிறாங்க. இந்த பிரசங்கம் எல்லோருக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவ ஜனங்களே, இந்த நாளில கூட நெகேமியா 4வது அதிகாரத்தை நாம் கவனிப்போம். இன்றைக்கு மாதர்ஸ் டே. ஒரு தெபோராவை குறித்து, ஒரு எஸ்தரை குறித்து, அல்லது நீதிமொழிகள் 31 வசனத்தை குறித்து பேச வேண்டும் என்று அநேகர் நம்ம யோசிக்கலாம், சிந்திக்கலாம்.
இதுதானே பொதுவாக பெண்களை குறித்து இருக்குது என்ற ஒரு வசனம் என்று தேவ ஜனங்களை கர்த்தர் என்ன இன்றைக்கு நெகேமியா அதிகார புஸ்தகத்துல இருந்து பேசும்படியாய் கர்த்தர் நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நீங்கள் தயவாக இது ஏற்றுக்கொள்வீர்கள், இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நெகேமியா புஸ்தகத்தை நாம் பார்க்கிறோம். நெகேமியா உடைந்து போன எருசலேம் மதில்களை கட்டுவதற்காக அவர் முன் வருகிறார். வாசிப்போம். Now when Sanballat heard that we were building the wall, he was angry and greatly enraged. He jeered at the Jews, and he said in the presence of his brothers and the army of Samaria, "What are these feeble Jews doing? Will they restore it for themselves? Will they sacrifice? Will they finish up in a day? Will they revive the stones out of the heaps of rubbish and burn once and then?" Tobiah and the Ammonites was beside him, and he said, "Yes, what they are doing. If a fox goes up on it, he will break down their stone wall." இப்படியாக நெகேமியா இந்த எருசலேம் மதில்களை கட்ட தொடங்கும் பொழுது சன்பலாத் இவர் முதல்ல எதிர்ப்பு காட்டினார். சன்பலாத் ஒரு யூதர் அல்ல. சன்பலாத் அவர் வேற ஒரு ஊருக்காரு. அவரோடு கூட சேர்ந்து ஒரு ஜன கூட்டமும் இந்த எருசலேம் மதில்களை கட்டுவதற்கு நெகேமியாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். வார்த்தைகளால அவர்கள் நெகேமியாவை டிஸ்கரேஜ் பண்ணணும். அதாவது அவர் கட்டாத படிக்கு அவர் பயன்படுத்தணும், அவரை டிஸ்கரேஜ் பண்ணணும். இந்த கட்டுப்பணி வேலையை தொடங்க கூடாது என்று இவர்கள் கோபப்பட்டு இவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். தமிழ் வேத புஸ்தகத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பலாத்துக்கு கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கண்டம் பண்ணி, அந்த அரண்மனை யூதர் செய்கிறது என்ன, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன, அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ, சுட்டெரித்து போடப்பட்ட மண் மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான். இப்படி சொல்லும் பொழுது நெகேமியாவோட இருதயம் கலங்கியது. ஆனா நெகேமியா அவருடைய முடிவை அவர் மாற்றிக்கொள்ளவே இல்லை. தாய்மார்களே, தகப்பன்மார்களே, குடும்பத்தில் இருக்கும் அனைவருமே ஒரு காரியம் கேட்போமா? நாம் எதையாவது இயேசு கிறிஸ்துவுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தோமானால் உடனே தடைகள் வரும். உடனே வராவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தாமதமாக தடைகள் வரும். இங்க நாம் பார்க்கிறோம், இவர்கள் எப்படியெல்லாம் வார்த்தையை கொட்டி நெகேமியா இந்த மதில்களை, இந்த கட்டுப்பணி வேலையை தொடங்கக்கூடாது என்று நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம் என்ற ஒரு இருமாப்போடு கூட அவர்கள் முன்வரார்கள். தேவ ஜனங்களே, தாய்மார்களே, ஒரு காரியம் நாம் புரிந்து கொள்ளுவோம். நாம் தாய்மார்களா இருந்து நம் குடும்பத்தை இயேசு கிறிஸ்துக்குள் வளர்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துக்குள் நம் பிள்ளைகளை வளர்க்க நம்ம முயற்சி பண்ணும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுக்காக நம் குடும்பத்தை உருவாக்கும் பொழுது அநேக தடைகள் வரும். அநேக ரூபத்துல தடைகள் வரும். அநேக திசையிலிருந்து தடைகள் வரும். இந்த தடைகள் எல்லாம் நாம் பார்த்து நாம் சோர்ந்து போனோம் என்றால் நம் குடும்பத்தையும் நம் பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்காக உருவாக்க முடியாது. அல்லேலூயா. தாய்மார்களே, ஒரு காரியம் நாம் உணர்ந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவுக்கு வாழ்கின்ற வாழ்க்கையே, இயேசு கிறிஸ்துவுக்கு உருவாக்குகின்ற குடும்பமே, இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் எதை செய்தாலும் கர்த்தர் அதை ஆசீர்வதித்து அவருடைய சித்தத்தின்படி நம் குடும்பத்தை அவர் உருவாக்குவார். தடைகள் வரட்டும், பிரச்சனைகள் வரட்டும், எதிர்ப்பு வரட்டும், ஆனாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ ஜனங்களே, நெகேமியா இந்த செய்தியை கேட்ட உடனே இவர் ஜெபிக்கிறார். தேவனை பார்த்து ஜெபிக்கிறார். நீங்களும் நானும் அதை தான் செய்ய வேண்டும். Hear, O God, for we are despised.
turn back their taunt on their own heads and give them up to be plundered in a land where they are captives. அதாவது நெகேமியா சொல்றாரு, எங்களை குறித்து என்ன சொன்னாங்களோ அது அவங்க தலையிலே வந்து விழுகட்டும். எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்பட்டு இருக்கிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சுரைக்கு ஒப்புக்கொடும். என்னுடைய தமிழ் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் வாசிக்கிறேன், அதனால நீங்க என்ன மன்னிக்கணும். பட் இருந்தாலும் வசனத்தை நாம் கவனிப்போம், நாம் பார்க்கிறோம். நெகேமியாவுக்கு இந்த சன்பலாத் என்ற ஒத்த எதிரி எழுப்பினார். அவரோடு கூட ஒரு கூட்டத்தை அவர் சகோதரர்களையும் அம்மோனாயிட்டு சேர்ந்த தொபாயாவையும் அவர் அப்படியே சேர்த்து கொண்டார்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. தேவை ஜனங்களே, ஒரு காரியம் யோசித்து நாம் பார்ப்போமா? ஏன் நெகேமியா இந்த எருசலேம் மதில்களை கட்டணும்? இந்த மதில்கள் உடைந்து இருக்கிற பார்க்கும் பொழுது ஜீவனுள்ள தேவன், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், இந்த யூதர்கள், அவர்களும் அவரோட வாழ்க்கையும் உடைந்து போயிருக்கிறது. தேவ ஜனங்களே, இப்படியாக நெகேமியா அதை கேள்விப்பட்ட உடனே அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் வாழ்ந்த அவரோட ஜனமும் அவருடைய தேவன் அவருக்கு கொடுத்த அந்த தேசமும் அந்த மதில்களும் இடிந்து போய் இருக்கிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படாமல் இருக்கிறதே என்று அவருக்கு ஒரு வேதனை, ஒரு மனம் கசப்பு. ஆகையால அவர் முன் வருகிறார், எழும்புகிறார், கர்த்தருக்காக நான் இதை கட்ட வேண்டும் என்று. ஒரு வகையில தாய்மார்களும் நாமளும் குடும்ப தலைவிகள், நெகேமியா ஒரு தேசத்தின் தலைவராக, ஒரு 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 ஜனங்களின் யூத ஜனங்களுக்கு தலைவராக இருக்கிறார். அவரு கையாண்ட அந்த உத்திகையை நாம் பார்க்கிறோம். ஒரு தேசத்தை கட்டினாலும் ஒரு 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 குடும்பத்தை கட்டுவதும் அது ஏறக்குறைய ஒன்றுதான். அநேகர் சொன்னதை நம்ம கேட்டிருப்போம், ஒரு தேசம் கட்டப்பட வேண்டும் என்றால் ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்று. ஆகையால இதே போலவே நெகேமியா கிட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். சன்பலாத் எரிச்சல் காட்டினான், கேள்விப்பட்ட உடனே எரிச்சல் காட்டினான். நான் முதல்ல இந்த வசனத்தை வாசித்த பொழுது எனக்குள்ளாக ஒரு சிரிப்பு வந்தது. ஆஹா, நெகேமியா தேவனுடைய நகரம், தேவனுடைய ஜனங்களோட வாழ்க்கைய கட்ட வேண்டும் என்று முன் வரும் பொழுது இந்த சன்பலாத் யாரு? மாம்சமான மனுஷன். இந்த மனுஷன் எப்படி தேவனுடைய வேலைக்கு பணிக்கு தேவனோட ஊழியத்துக்கு எப்படி இந்த மனுஷன் எதிர்ப்பு தெரிவிக்க முடியும்? நிச்சயமாக முடியாது. தேவ ஜனங்களே, முக்கியமாக தாய்மார்களே, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக குடும்பத்தை கட்டுகிறோம். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக பிள்ளைகளை வளர்க்கிறோம். ஏன் நம் பிள்ளைகள் பட்டப்படிப்பை படிக்க வேண்டும், நம் பிள்ளைகள் அநேகமாக நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும், நம் பிள்ளைகள் பேரும் புகழும் பெற வேண்டும் என்று. அப்படி இல்லை. நாம் அதுக்காக நம் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்க்கவில்லை. அதெல்லாம் தேவன் கொடுக்கின்ற ஈவு, தேவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள். ஆனாலும் நம் பிள்ளைகள், நம் குடும்பம், இயேசு கிறிஸ்துக்குள் நம் பிள்ளைகளும் நம் குடும்பமும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்காக வாழ வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். கர்த்தர் எதற்காக நம் பிள்ளைகளையும் நம் குடும்பத்தையும் நம் வாழ்க்கையும் அவர் முன் குறித்தாரோ அது நிறைவேற வேண்டும். அதுக்காக தான் நாம் பிரயாசப்பட்டு கிறிஸ்தவர்கள் தாய்மார்களாக இருக்கிற நாம் இந்த வசனத்தை அடிக்கடி வீட்டுல சொல்லுவோம். அநேகர் வீட்டுல இந்த வசனத்தை மாட்டி வைத்திருக்கிறத நான் பார்த்திருக்கேன். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அதை சொல்லி எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? தாய்மார்களே, தகப்பன்மார்களே, பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீர்கள். எதிர்ப்பு வரும். நம் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்ப்பது, நம் குடும்பத்தை கர்த்தருக்காக நாம் உருவாக்குறது, எதிர்ப்பு வரும். பல ரூபத்துல வரும். இங்க நெகேமியாவுக்கு சன்பலாத் என்ற ரூபத்துல வந்திருக்கு. ஆனா உங்களுக்கும் எனக்கும் பல வித்தியாசமான மாடர்னிசம் என்ற ஒரு ரூபத்துல வரும், பண பிரச்சனை என்ற ஒரு ரூபத்துல வரும், சப்ஸ்டன்ஸ் அபியூஸ்னு ஒரு ரூபத்துல வரும், விதவிதமான ஆயிரக்கணக்கான ரூபத்துல வரும். தேவ ஜனங்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்குள்ள தாய்மார்களே, இந்த வசனத்தை நாம் கவனிப்போம். நெகேமியா அவர் தேவனை நோக்கி பார்த்து ஜெபித்தாரு. அவர் தேவனிடத்திலிருந்து இந்த பிரச்சனை கொண்டு போறாரு. ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரே, இவர்கள் யாரை தூஷிக்கிறார்கள்? உம்முடைய ஜனங்களை தூஷிக்கிறார்கள். தேவனை, இவர்களை நீர் நியாயம் தீர்க்க வேண்டும். இவர்கள் சொன்ன காரியங்கள் அவர்கள் தலைமையிலே போய் விழுவணும்.
இயேசு கிறிஸ்துவுக்குள் தாய்மார்களே, தகப்பன்மார்களே, அன்பான தேவ ஜனங்களே, நாம் கர்த்தருக்கு வைராக்கியமாக வாழும் பொழுது நம்மை எதிர்த்து வருகின்ற சத்துருனை கர்த்தர் அதை சரிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அந்த சத்துருன் எந்த ரூபத்துல வந்தாலும் நம்ம ஜெபிக்க 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 கர்த்தர் ஒவ்வொன்று எதிரியையும் நம்ம குடும்பத்துக்கும் நம் பிள்ளைகளுக்கும் வருகின்ற எதிரிகளை கர்த்தர் முறியடித்து போட முடியும். தேவ ஜனங்களே, ஹல்லேலூயா. நம்ம அடுத்த வசனத்தை நாம் பார்ப்போம். 4வது வசனத்தை நாம் கவனித்தோம். நெகேமியா ஜெபிக்கிறாரு. 6வது வசனத்தை நாம் கவனிப்போம். இந்த 6வது வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. So we built the wall, and all the wall was joined together to half its height, for the people had a mind to work. நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம். அலங்கம் எல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஜனங்கள் வேலை செய்வதற்கு ஆவலாக இருந்தார்களாம். இந்த ஜனங்கள் அவர்கள் எல்லோரும் இந்த கட்டுப்பணி வேலைகள் தொடங்கி விட்டார்கள். சன்பலாத் என்ன ஆனாரு? தொபாயா என்ன ஆனாரு? எதிர்ப்பெல்லாம் என்ன ஆனது? ஆரம்பத்தில் அவங்க சொன்ன வார்த்தைகள் என்ன ஆனது? அதோட அவங்க விட்டு விடவில்லை. கட்டுப்பணி வேலையை நெகேமியா தொடங்கி விட்டார். கட்டணம் பாதி அளவுக்கு எழுதி விட்டது. எதிரிகள் எங்க போனாங்க? அடுத்த வசனத்தை நாம் கவனிப்போம். 9வது வசனம். And we prayed to our God and set a guard as a protection against them day and night. இந்த சன்பலாத் அவர் நம்ம 7வது வசனம் 8வது வசனம் தொடங்கி நம்ம வாசிக்கிறோம். இந்த சன்பலாத் இந்த ஜனங்களுக்கு மீண்டும் 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 எதிர்ப்பு கொடுத்து கொண்டே இருந்தார். அந்த கட்டுப்பணி வேலை தொடங்காத படிக்கு அவர் மீண்டும் மீண்டும் நிறைய எதிர்ப்புகள் கொடுத்தார். மிரட்டினார். நாங்கள் இதை செய்வோம், நாங்கள் அதை செய்வோம், இது எப்படி முடியும், இது முடியாது, இது நாங்கள் கட்ட விடாம இதை நாங்கள் உடைத்து காட்டுவோம் என்று அவர்கள் சன்பலாத் தொடர்ந்து கோபத்தோடு கூட இந்த கட்டுப்பணி வேலைக்கு அவர் தடை விதித்து கொண்டே இருந்தார். ஆனாலும் இந்த ஜனங்கள் அவர்கள் ஜெபித்தார்கள். And we prayed to our God and set a guard as the protection against them day and night. இரவும் பகலும் ஜெபித்தார்கள். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்கிறவர்களை வைத்தோம். ஹல்லேலூயா. அதாவது அவர்கள் இரவும் பகலும் ஜெபித்து அவர்கள் அந்த எருசலேம் நகரத்துக்கு அவர்கள் ஒரு செக்யூரிட்டி வைத்தார்கள். அவர்கள் வீட்டார் அவங்க எங்கெங்க தங்கியிருந்தாங்களோ அங்கங்க அவங்க கட்டுப்பணி வேலையும் செய்து கொண்டு இரவும் பகலும் இந்த எதிரான அவங்க தாக்காத படிக்கு அவர்கள் ஜெபித்தது மாத்திரமல்லாமல் பிராக்டிக்கலாக அவர்கள் சேஃப்டி, செக்யூரிட்டி கார்டு, ப்ரொடெக்ஷன் அவங்க குடும்பத்திலே அவங்க அந்த ப்ரொடெக்ஷன் பண்ணி கொண்டார்கள். ஹல்லேலூயா. தேவ ஜனங்களே, நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில் நம் பிள்ளைகளை வளர்க்கின்ற இந்த சமுதாயத்தில் நம்ம எதிர்நோக்கி வருகின்ற பிரச்சனைகள் நேராக சன்பலாத் போலவோ தொபாயா போலவோ அல்லது எந்த மனுஷ ரூபத்திலோ அது எப்படிப்பட்ட வித்தியாசமான எப்படி வந்தாலும் நமக்கு ஒரு ஆயுதம் ஜெபம். நம் ஒவ்வொரு தாய்மார்களும் ஜபித்து 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 தான் நம் குடும்பத்தை கட்ட வேண்டும். ஒவ்வொரு தாய்மார்களும் ஜபித்து 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 தான் நம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். தாய்மார்களே, தகப்பன்மார்களே, தேவ ஜனங்களே, நம் பிள்ளைகளுக்கு ஜபிக்கிறது மாத்திரம் பத்தாது. பிராக்டிக்கலாக நாம் என்ன செய்யும், நடைமுறை வாழ்க்கையில் நம் பிள்ளைகளை நாம் எப்படி நடத்த வேண்டுமோ அது கர்த்தரிடத்தில் நாம் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். தேவ ஜனங்களே, நாம் ஒவ்வொருவரும் அநேக சூழ்நிலையில் பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருப்போம். சில வேளையில் நம்ம ஒரு பக்கம் பிள்ளைங்களை ஒண்ணு சொன்னோமா பிள்ளைகள் வேற ஒரு பக்கம் போவார்கள். நம் ஒரு காரியத்தை நாம் ஒரு கண்ணோட்டத்தோடு பார்த்தோமா பிள்ளைகள் வேற ஒரு கண்ணோட்டத்தோட பார்ப்பார்கள்.
ஒரு பக்கம் பிள்ளைகள் பார்க்கின்ற பார்வையும் பிள்ளைகள் எடுக்கின்ற முடிவும் அல்லது குடும்பத்துல கணவனோ அல்லது வேற யாராவது எடுக்கின்ற முடிவுகளும் அது நமக்கு ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையில கூட இருக்கலாம், தேவனுக்கு விரோதமான ஒரு சூழ்நிலையில கூட இருக்கலாம், அல்லது சில வேளையில நம் பிள்ளைகள் போற பாதை கூட தேவனுக்கு விரோதமாக இருக்கலாம். தேவ ஜனங்களே, அதை எப்படி நம்ம மேற்கொள்ள முடியும்? ஜெபம் ஒன்று, நாம் ஜெபிக்கிறோம், நம்ம அடிக்கடி ஜெபிக்கணும். அடிக்கடி மாத்திரமல்ல, இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். We have to pray continuously for our children and for our family. இடைவிடாமல் ஜெபிப்பது மாத்திரமல்லாமல் நாம் அந்த நடைமுறை காரியங்களை எதெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை கவனத்தோடு அதை நாம் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ ஜனங்களே, தாய்மார்களே, இந்த வசனங்களில் இன்னும் ஒரு முக்கியமான காரியம் நம்ம கத்துக்கொள்ளலாம். We need the fellowship of God's people. தேவ ஜனங்களே, கிறிஸ்துவ தாய்மார்கள் ஒன்று கூடி வந்து நாம் ஜெபிக்க வேண்டும். நம் தன் வீட்டில் தன் வீட்டு எல்லைக்குள்ள தன் குடும்பத்துல சில வேளையில ஜபிக்கிறதுக்கு கூட கஷ்டப்படுகிறோம். சில வேளையில குடும்பத்துல நினைக்கிற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, ஐயோ கர்த்தாவே, இது என்னால நம்ப முடியல, இது என்னால ஏற்றுக்கொள்ள முடியல, இதை நான் எப்படி சமாளிப்பேன், இதை நான் எப்படி மேற்கொள்ளுவேன்? நான் ஒரு கிறிஸ்துவ தாய், என் குடும்பம் ஒரு கிறிஸ்துவ குடும்பம், என் பிள்ளைகளை நான் தேவனுக்கு பிறப்பில இருந்து பிறந்த முதல் நாள்ல இருந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வளர்த்து வருகிறேன். நான் எப்படி இதை வழி நடத்த போகிறேன், எப்படி இதுல நான் ஜெயம் எடுக்க போகிறேன், எப்படி இந்த பிரச்சனையை நான் மேற்கொள்ள போகிறேன் என்று சில வேளையில் நாம் தனித்து கஷ்டப்பட்டு கொண்டு இருப்போம். தேவ ஜனங்களே, நெகேமியா புஸ்தகத்தில் முக்கியமான காரியம் நாம் கவனிக்க வேண்டும். இவர்கள் எல்லோரும் ஒருமித்து வேலை செய்தார்கள், ஒருமித்து போராடினார்கள், ஒருமித்து அந்த மதில்களை கட்டினார்கள். They built the walls of Jerusalem. They were all with one mind and one heart. 9வது வசனத்தை இப்பதான் நம்ம வாசித்தோம். 10வது வசனம். அப்பொழுது யூதா மனிதர், சுமைகாரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாய் இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். எங்கள் சத்துருக்களோ வென்றால் எங்களுடைய சத்துருக்கள் என்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடும் மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும். இவ்விதமாய் அந்த வேலையை பண்ணுவோம் என்றார்கள். இந்த இடத்துல இவர்களுக்கு கொஞ்சம் சஞ்சலம் வந்தது, இந்த இடத்துல இவர்களுக்கு கொஞ்சம் பயம் வந்தது, இந்த இடத்துல இவர்கள் கொஞ்சம் கலங்கினார்கள். இவர்கள் எல்லோரும் இவர்களுக்கு தொடர்ந்து அந்த எதிர்ப்பு வந்து கொண்டேதான் இருந்தது. ஆனாலும் 14வது அந்த வசனத்தை நாம் கவனிப்போம். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரவுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரர்களுக்காகவும் உங்கள் குமாரர்களுக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். அல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், எதிர்ப்பு கூடிக்கொண்டு வருகிறது. ஆனாலும் நெகேமியா இவர்களை சோர்ந்து போக விடவில்லை. நெகேமியா gathered them as united people. நெகேமியா மீண்டும் அவர்களை ஒரு மனப்பாட்டுக்குள்ளாக ஒரு சிந்தைக்குள்ளாக அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். அவர்கள் நெகேமியா இவர்களுக்கு கத்துக் கொடுக்கின்ற காரியம் என்னவென்றால், நாம் எல்லோரும் ஒன்று கூடுவோம், நாம் எல்லோரும் நம்மளோட பலத்தை ஒன்றாய் இணைத்து கொண்டு நாம் ஒவ்வொருவரும் நம் குடும்பத்துக்காக போராடுவோம் என்று. தேவ ஜனங்களே, தாய்மார்களே, தகப்பன்மார்களே,
We have to pray together. We have to fight the enemy together. தகப்பன்மார்கள் ஒன்று கூடி ஜெபிங்கள். சபையில எத்தனை தகப்பன்மார்கள் இருக்கிறீர்கள்? எத்தனை கிறிஸ்துவ தகப்பன்மார்கள் இருக்கிறீர்கள்? கூடி ஜெபிக்கலாம். எத்தனை கிறிஸ்துவ தாய்மார்கள் இருக்கிறீர்கள்? கூடி ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க தெரிந்த தாய்மார்களே, நம் வீட்டில தனியாக ஜெபித்தாலும் நம் ஒரு குடும்பமாக, ஒரு கிறிஸ்துவ தாய்மார்களாக ஒன்று கூடி ஜெபித்து நம் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகின்ற சத்துரனை நாம் மேற்கொள்ள வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகின்ற விதவிதமான சத்துரு திட்டங்களை எல்லாம் நம்ம தரமட்டமாக்கப்பட வேண்டும், முறியடிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தாய்மார்களாக இருக்கின்ற ஒவ்வொரு தாய்மார்களும் கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகின்றார். Don't fight alone. நாம் தனித்து ஜெபிக்கிறோம், பல மணி நேரம் ஜெபிக்கிறோம், அதிகாலை 5 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறோம், போக்கிலும் வாரத்திலும் ஜெபிக்கிறோம், நம் குடும்பத்துக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், ஆண்டோட வசனத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம். But at times, sometimes we are very private and confidential about our problem. ஆனாலும் தேவ ஜனங்களை நான் சொல்வது என்னவென்றால், we need the private and confidential time. We need that to protect our family, to protect our children. ஆனாலும் நாம் சில வேளையில் ஒன்று கூடி, அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது தாய்மார்கள் ஒன்று கூடி உபவாசித்து ஜெபிக்க தொடங்க வேண்டும். அப்படி நாம் ஒன்று கூடி ஜெபிக்கும் பொழுது நம் திருசபை குடும்பங்கள், நம் திருசபை பிள்ளைகள், நமக்கு தெரிந்த எத்தனை பிள்ளைகள், எத்தனை குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக அவர்கள் வாழ்க்கை கட்டப்படும். தேவ ஜனங்களே, நெகேமியா 14 வசனத்தில் சொல்லுகிறார், பயப்படாதீங்கள், நம்மளுடைய தேவன் பெரிய தேவன் என்று. ஹல்லேலூயா. அவர்களுக்கு பயப்படாதீர்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரவுமான ஆண்டவரை நினைத்து, think of this almighty God that we worship. My dear mothers, தாய்மார்களே, நம்மளுடைய தேவன் பெரியவர், அவர் ஜீவன் உள்ளவர். இந்த தேவன் ஒருவரே கர்த்தர், இந்த தேவன் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், நம்மளுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். ஒரு குடும்பமாக கூடி நாம் ஜெபிக்க வேண்டும். தாய்மார்கள் கூடி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம கூடி இப்படியாக ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல கர்த்தர் அந்த ஒரு மனப்பாட்டை பார்க்கின்றார். ஹல்லேலூயா. நாம் எப்படி ஒரு குடும்பமா கூடுகிறோம், தாய்மார்கள் கூடுகிறோம், கண்ணீரோடு கூடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு அவர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் ஜனங்களே, தேவ ஜனங்களே, நெகேமியா 4வது அதிகாரம் 20வது வசனத்தை கவனிப்போம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? வசனம் இப்படியாக சொல்லுகிறது, in the place where you hear the sound of the trumpet, rally to us together, our God will fight for us. ஹல்லேலூயா. தமிழில் நான் வாசிக்கிறேன், நம்முடைய தேவன் நமக்கு யுத்தம் பண்ணுவார் என்றேன். ஹல்லேலூயா. நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன். ஹல்லேலூயா. Our God will fight the battle for our family, for our children. ஹல்லேலூயா. நம்மளோட குடும்பத்துல எத்தனை பேர் இருந்தாலும், கணவன், மனைவி, பிள்ளைகள், மற்ற இன்னும் எத்தனை பேர் இருந்தாலும், ஒவ்வொரு வீட்டு எல்லைக்குள்ள வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்பமும் தேவனை நோக்கி பார்க்க, ஒவ்வொரு தாய்மார்களும் தேவனை நோக்கி பார்ப்பார்கள் என்றால், ஒவ்வொரு தாய்மார்களும் ஒன்றி கூடி வருவார்கள் என்றால் தேவன் நமக்கு யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. In the place where you hear the sound of the trumpet, rally to us there, our God will fight for us. நம் தேவன் நமக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு யுத்தம் செய்தால் வெற்றி நமக்கு தான். தாய்மார்களே, இந்த வேளையில் யார் சோர்ந்து போய் இருக்கிறது? எந்த தாய்மார்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்க? நானே எத்தனையோ முறை என்னோட வாழ்க்கையில நான் ஒரு ஊழியக்காரியாக இருந்தாலும் சில வேலையில நினைத்தது உண்டு, ஆண்டவரே இத்தனை பாடுகளா, குடும்பத்துல இத்தனை பிரச்சனைகளா, இத்தனை காரியங்களை எதிர்நோக்கணுமே, இத்தனை காரியங்களுக்கு முடிவு எடுக்கணுமே, இத்தனை காரியங்களை சமாளிக்கணுமே,
இது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. I am overwhelmed with the responsibility that I have as a mother and as a pastor. ஒரு ஆபீசராக இருந்து ஒரு குடும்ப பொறுப்பு இவ்வளவு பார்க்கும்போது எனக்கு இவ்வளவு பொறுப்பு இருக்கிறது என்று நினைப்பது உண்டு. ஆனாலும் கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது, கர்த்தரை நம்பி வாழும் பொழுது, ஊழியக்காரர்களோடு கூடி சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, ஒரு கூட்ட ஜனம் எனக்காக ஜெபிக்கிறார்கள், நாம் யாவரும் ஜெபிப்போம் என்று ஜெபித்து செய்யும் பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். கர்த்தர் வழியை திறக்கின்றார். தேவ ஜனங்களே, இப்படியாக இந்த சங்கீதம் 127 சங்கீதம் 127 1வது வசனம் அநேகருக்கு தெரிந்த வசனம். தேவ பிள்ளைகளே, அநேகருக்கு தெரிந்த வசனம். சங்கீதம் 127 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில மன்னிக்கணும், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. Unless the Lord builds the house, those who build it labor in vain. தேவ ஜனங்களே, கிறிஸ்துக்குள்ள தாய்மார்களே, நம் சொந்த திறமையிலையும் சொந்த பலத்தாலும் நம் சொந்த ஞானத்தாலும் நம் குடும்பத்தை கட்ட முடியாது, வீட்டை கட்ட முடியாது. அருமையான தேவ ஜனங்களே, இந்த வசனத்தை நம் நினைவுல வைத்துக் கொள்ளுவோம். நெகேமியா 4வது அதிகாரத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ளுவோம். Shall we build our household according to the will of God? நம் தேவன் சித்தத்தின்படி நம் வீட்டை கட்டுவோமா? நம் தேவன் சித்தத்தின்படி நம் பிள்ளைகளை நடத்துவோமா? நம் தேவன் சித்தத்தின்படி நம் வருங்காலத்தை திட்டமிடுவோமா? தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு திட்டம், ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். தேவ ஜனங்களே, நம் பிள்ளைகளும் நம் வீட்டாரும் நம் குடும்பமும் ஒன்று மாத்திரம் செய்தால் போதும். ஜீவனுள்ள தேவன், பரிசுத்தமான தேவன், மகிமையான தேவன் இயேசு கிறிஸ்து அவருடைய சித்தத்துக்கு வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினால் போதும். தேவ ஜனங்களே, அதை செய்வதற்கு நாம் பிரயாசப்படும் பொழுது அநேக தடைகள் வரும். ஆனா ஒவ்வொரு தடைகளும் ஜபத்தாலும் தேவ ஜனங்கள் கூடி வந்து நாம் ஒருமித்து ஜபித்து நம் குடும்பங்களை கட்ட முடியும். தேவ ஜனங்களே, ஒரு திருசபை என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும். A church fellowship should be a support group. ஒரு சர்ச் ஃபெலோஷிப் என்றால் அதுல உள்ள குடும்பங்கள், தாய்மார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சப்போர்ட் பண்ணிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஊண்டுகோலா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உற்சாகப்படுத்தணும். இன்றைக்கு அநேக வேலை நம்ம என்ன பார்க்கிறோம், ஒரு குடும்பத்துல ஒண்ணு நடந்ததுன்னா அப்படி நடந்துருச்சா இப்படி நடந்துருச்சான்னு பேசுவாங்க தவிர, ஆனா ஜெபிக்கிறது மிகவும் குறைவு. We have to stop all this and we have to start to pray as a church, as a support group. தேவ ஜனங்களே, இன்றைக்கு கூட மதர்ஸ் டே. இந்த மதர்ஸ் டே, let me encourage you, when you want to build your household for Jesus Christ, Jesus will strengthen you. அவர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை பலப்படுத்தி உங்களை எதிர்நோக்கி சத்துருன் எந்த ரூபத்துல எப்படி வந்தாலும் கர்த்தர் அதை முறியடிப்பார். ஆனா நீங்களும் நானும் கர்த்தரை பிடித்துக் கொள்ளணும், ஜெபத்துல தரித்திருக்கணும், கூடி ஜெபிக்க வேண்டும். Prayer fellowship is very important. Mothers who gather to pray is very important. We will build a very strong support group for each other. அதனால நம்ம குடும்பம் பலப்படும். தேவ ஜனங்களே, நம்ம குடும்பம் பலப்படும். இந்த வேளையில கூட நாம் யாவரும் நம்மை ஒப்பு கொடுப்போம். பிள்ளைகள் ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு மதர்ஸ் டே, நீங்க எல்லாரும் நிச்சயமாக உங்க தாய்மார்களுக்கு பூக்களோ பரிசு பொருளோ அல்லது சுவையான உணவு ஏதாவது வைத்திருப்பீர்கள். But let me challenge you, my dear children of God, let me challenge you, my dear family of God. உங்கள் தாய்மார்களுக்கு சந்தோஷம் கொடுப்பது என்ன தெரியுமா? அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதே உங்களுடைய வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கை உங்களோட வாழ்க்கை வருங்காலத்தில் உங்களோட வாழ்க்கை செழிப்பாக கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தீங்க என்றால் அதுவே உங்களோட தாய்மார்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும். இன்றைக்கு நீங்க கொடுக்கிற பரிசு பொருள் அல்ல, இன்றைக்கு நீங்க கொடுக்கின்ற எதுவா இருந்தாலும் அது நல்லதுதான். அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லுகிறோம். ஆனாலும் ஒரு தாய், அந்த தாய் மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த தாய் பெற்றெடுத்த பிள்ளைகள், அந்த தாயுடைய குடும்பம் எல்லாம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்றுதான். அந்த குடும்பம் செழிப்பாக இருக்கும் போது, அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் பொழுது, அந்த பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல புனித வாழ்க்கை வாழும் பொழுது அந்த தாய்க்கு அதை காட்டிலும் வேற மன மகிழ்ச்சியே இல்லை.
ஆனாலும் அதே தாய் மனம் உடைந்து போறது எப்ப தெரியுங்களா? அந்த பிள்ளையோட வாழ்க்கை சீர்கெட்டு போயிருக்கும் பொழுது, அந்த பிள்ளையோட வாழ்க்கை சரியில்லாம இருக்கும் பொழுது, அந்த பிள்ளையோட வாழ்க்கை சரியில்லை என்று அந்த தாய் என்ன திரும்ப நினைப்பாங்க? ஐயோ, என் பிள்ளையோட தவறான வாழ்க்கைக்கு நான் காரணமா இருக்கிறேனே, என் பிள்ளையை நான் சரியா வளர்க்கவில்லையே, என் பிள்ளையை நான் தவறா வளர்த்து விட்டேன் என்று இன்றைக்கு எத்தனை தாய்மார்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். நான் வயதான தாய்மார்களிடத்தில் பேசியிருக்கிறேன், சிறு வயது உள்ள தாய்மார்களிடத்திலும் பேசியிருக்கிறேன். 2 தாய்மார்களிட்டிருந்து வந்த ஒரே பதில் இதுதான்: என்னால என் பிள்ளை வாழ்க்கை இப்படி போயிருச்சாரு மேஜர், என்னால என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு மேஜர். அதே போலதான் எல்லா தாய்மார்களும் சொல்லி நான் கேட்டிருக்கேன். என் பிள்ளை இன்றைக்கு வாழ்க்கை சரியில்லாம இருக்குது, என் பிள்ளைய நினைத்து நினைத்து நான் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிறேன், என் பிள்ளைக்கு வாழ்க்கை இப்படி இருக்கிறது நான் காரணமா மேஜர் என்று. தேவ ஜனங்களே, ஒரு பிள்ளையோட வாழ்க்கை தவறி போகும் பொழுது, ஒரு குடும்பத்துல யாருடைய வாழ்க்கை தவறி போகும் பொழுது, அந்த தாய் தன்னைத்தானே குற்றம் சுமத்தி கொண்டு நொறுங்குண்ட இருதயத்தோடு கண்ணீரோடு, ஐயோ, ஐ எம் a failure, I am a failure. The mother, she will groan and cry, thinking that she's a failure, and she will leave full of guilt and depression. தேவ ஜனங்களே, ஒவ்வொரு தாய்மார்களும் இந்த நாள்ல நம்ம உற்சாகப்படுத்துவோம். Every mother try her level best to bring up her children in the ways of God. ஒவ்வொரு தாய்மார்களும் தன்னுடைய பிள்ளைகள் சிறப்பா வளர வேண்டும் என்று ஒவ்வொரு தாய்மார்களும் எப்பொழுதுமே நினைப்பாங்க. ஆகையால பிள்ளைகளே, ஒரு காரியம் நீங்க புரிந்து கொள்ளுங்க. The best gift that you can give your mother is your good life. Hallelujah. இதுதான் உங்களுடைய நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துக்குள்ள நீங்க வாழ்கின்ற அந்த நல்ல சிறப்பான வாழ்க்கை தான் உங்களுடைய தாய்க்கு நீங்க கொடுக்கின்ற ஒரு நல்ல பரிசு. அதை காட்டிலும் வேற எந்த பரிசும் இல்லை. ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் போது அந்த தாய் அவங்க மனசுல ஒரு திருப்தி அடைவார்கள். She will feel satisfied that she have helped to bring up the life of the children in the way of God. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருடைய தாய்மார்களுடைய வாழ்க்கை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சிலர் ஒரு தாய்மார்கள் சக்சஸ்ஃபுல் மதர் கேட்ச் பண்ணுவாங்க. பட் ஐ திங்க் a successful mother is not her accomplishment but her faithfulness towards her family. A successful mother is not how she look but how she take care of her family. A successful mother is someone who pray for her family and she put faith upon Jesus Christ to bring up her children and her family members. Hallelujah. A successful mother is someone who hold Jesus in one hand and holding the hand of a family and the children is another hand. ஆகையால இயேசு கிறிஸ்துவோட உதவி இல்லாமல் நாம் வீட்டை கட்ட முடியாத தாய்மார்களே, இயேசு கிறிஸ்துவோட உதவி இல்லாமல் நாம் குடும்பத்தை நடத்த முடியாத தாய்மார்களே, we need Jesus in our family, we need Jesus in the life of our children. நாம் யாவரும் ஜெபிப்போம். பிள்ளைகளே, உங்களோட தாய்மார்களோட கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். If you are sitting around in a round table or wherever you are sitting, maybe at this time we all should stand up and hold our hands together and pray a blessing over our mothers. நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். கண்களை மூடிக்கொள்வோம். நம்முடைய இருதயத்துல கர்த்தரை நோக்கி நம்ம நினைத்துக் கொள்வோம். ஆண்டவரே, நீதான் எங்களுடைய பலன். ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் நீர் பலனாக இருக்கிறீர். ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் நீர் ஞானமாக இருக்கிறீர். ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் நீர் வழிகாட்டியாக இருக்கிறீர். ஒவ்வொரு தாய்மார்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். சில வேளையில் தாய்மார்கள் அவங்களுக்கு மன உளைச்சல் காரணமாக தவறான முடிவுகள் எடுப்பார்கள், தவறான சிந்தை காரியங்களை யோசிப்பார்கள். ஆண்டவர், அதெல்லாம் எங்க தாய்மார்களோட வாழ்க்கையில எடுத்து போட்டு விட்டு ராஜா, நாங்கள் உமக்கு உகந்த தாய்மார்களாக இந்த மாதர்ஸ் டே அன்று ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணம் செய்கின்றோம். அப்பா, எங்கள் ஒவ்வொருவரோட வாழ்க்கை எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் ராஜா. இந்த உலகம் பார்க்கிற பார்வைக்கு ஆண்டவரை பெருமைக்காக நாங்கள் வாழக்கூடாது. ஆண்டவரை எங்கள் வீட்டு எல்லைக்குள்ளாக எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்து, எங்கள் கணவருக்காக ஜெபித்து, எங்கள் குடும்பங்களுக்காக ஜெபித்து, இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஒரு தலைமுறையை உருவாக்குறதுக்கு நீர் எங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பா ஏசப்பா, ஒரு விசை நாங்கள் செய்த குற்றங்களும் பாவங்களும் மன்னியும் இந்த நாளில கூட ஆண்டவரே ஒவ்வொரு தாய்மார்
தாய்மார்களையும் கரம் தொட்டு ஆசீர்வதியும் அப்பா. உங்க வீட்டு எல்லைக்குள்ளாக அவர்களை கரம் தொட்டு ஆசீர்வாதம் செய்யும். நீர் அப்படியே செய்யறதுக்காக உங்களுடைய நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சந்தோஷம், மனமகிழ்ச்சி, சமாதானம் உங்களோடு கூட இருக்குது என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சிறு பிள்ளைகளை இந்த வேளையில கூட ஒரு காரியம் நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுடைய தாய்க்கு ஒரு முத்தமிட்டு அவர்கள் அரவணைத்து ஹாப்பி மதர்ஸ் டே மாம், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் வாழ்த்துவீங்களா? நமக்கு இப்ப நிறைய டைம் இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க உங்க தாய்மார்களை கையை பிடித்து கொள்ளுங்க, அவர்களுக்கு தேங்க்யூ சொல்லுங்க, அவங்களுக்கு ஒரு முத்தம் விடுங்க, அவங்கள பிளஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனங்களே, இதோடு கூட நான் உங்களை இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து நாம் கர்த்தருக்குள்ளாக மன மகிழ்ச்சியாக இருப்போம். Be assured that we are praying for all mothers and we are praying for all families. நம்ம இப்ப இந்த பாடல் நாம் கேட்க போறோம். ராஜாவும் மாளிகையில் நான் பகலாய் அமர்ந்திருக்கிறேன் என்று, நீரே என் பலன் என்று அந்த பாடலை நாம் ஜப சிந்தனையோடு கூட பாடுவோம். Believe, dear mothers, that God will strengthen you and God will bring you through this very challenging time of all our lives. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த மிகவும் கடினமான நாட்களில் வெற்றிகரமாக நம்மளை யாவரும் ஒரு வழி நடத்துவார். Hallelujah. God bless you. இயேசு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, துயரம் மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, துயரம் மறந்திருப்பே. ராஜா உம் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, இயேசு ராஜா உம் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. என் கோட்டையே ஆராதனை உமக்கே, என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே, மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே, மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ராஜா உம் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, இயேசு ராஜா உம் மாளிகையில் ராப்ப
ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிற்கேனு ஆராதனை உமக்கே. எங்கள் நீதி யெகோவா சிற்கேனு ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதிஸ் ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதிஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு
இயேசு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. மன இயேசு ஆண்டவரே, இந்த அந்நியர் தினத்துக்காக ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஆண்டவரே, நமக்கு அந்நியர்களை கொடுத்ததுக்காக நன்றி. அவங்க வாழ்க்கையிலிருந்து அநேக ரகசியங்களை நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நம் ஒவ்வொரு அந்நியர்களை தொடுங்க. அவங்க வடிக்கிற கண்ணீர், கவலை, வேதனை, குழப்பம், ஜபம், மன்றாட்டு ஜபம் அதெல்லாம் கேட்கப்படும். ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். நம்ம அந்நியர்களை பாதுகாப்போடு வழி நடத்துங்க. உங்களுடைய மகிமையால நிரப்புங்க, வல்லமையால நிரப்புங்க. ஒரு ஆசீர்வாதத்தோடு இறங்குங்க ஆண்டவரே. நீங்க நல்ல ஆண்டவர். உங்க ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தை ஆண்டவரை உங்க உள்ளங்கையில வைக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வீடுகளும் ஆசீர்வாதமாக நீங்க செழிக்க செய்ய ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை பொழியும். இந்த நேரத்தை உங்களுடைய உள்ளங்கையில நான் ஒப்புவிக்கிறேன். ஒரு மகிமையோடு இறங்குங்க ஆண்டவரே. இதை இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் மன்றாடி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நேரத்தில் இந்த முடிவு ஜெபத்தை நம்ம செய்வோமாக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே செய்வார். சகோதரரே, எங்களுக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன்.